In this video lecture, we are going to see about partial fraction method. In the previous lecture, we have seen a long division method for solving a inverse Z transform. Here we are going to use a partial fraction method for solving inverse Z transform. இப்போ Z transform partial fraction பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து மேக்ஸில் படித்த மாதிரி தான் ஓகேவா. இப்போ மேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ x-2 x-1 இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? a டிவைடட் பை x-2 ப்ளஸ் b டிவைடட் பை x-1 ஓகேவா. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் நம்ம மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பட் வி ஹவ் சம் ப்ரொசீஜரல் ஸ்டெப்ஸ் ஓகேவா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ரொசீஜராக வந்து ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பிஃபோர் என்டர் இன்டு த டாபிக் வி மஸ்ட் நோ சம் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என் ஆஃப் இசட் டிவைடட் பை டி ஆஃப் இசட். அதாவது என் ஆஃப் இசட்னா ஒன்றும் இல்லை, என் ஆஃப் இசட்னா நியூமரேட்டர் ஓகேவா. நியூமரேட்டருங்கிறது வந்து என் ஆஃப் இசட் சொல்கிறாங்க, டி ஆஃப் இசட்ங்கிறது டினாமினேட்டர் ஓகேவா. டினாமினேட்டருங்கிறது டி ஆஃப் இசட். இப்போ என் ஆஃப் இசட் டிவைடட் பை டி ஆஃப் இசட் ஈக்குவல் டு எப்படி என் ஆஃப் இசட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா b0 plus b1 z per minus 1 plus b2 z per minus 2 plus up to etc bm z per minus m ஓகேவா. அதாவது நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா எம்முங்கிற டேர்ம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 plus a1 z per minus 1 plus a2 z per minus 2 plus up to etc an z per minus n ஓகேவா. என்னால் வந்து கீழே ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அதாவது டினாமினேட்டர் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா n ஓகேவா, என்னால் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எம்மால் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. இது வந்து எப்படினாலும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், ஸ்மால் எம்மாவும் இருக்கலாம் ஆர் கேபிட்டல் எம் எப்படினாலும், ஸ்மால் என் கேபிட்டல் என் ஓகேவா. பட் எம் நியூமரேட்டர் ஃபார் டினாமினேட்டர் இட் இஸ் என் ஓகேவா. அதேமாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ரெண்டு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ இம்ப்ராப்பர் ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா எம் greater than or equal to n அப்படின்னு இருந்துச்சுன்னா then it will be a improper partial fraction function ஓகேவா. அதாவது எம்மோட வேல்யூ வந்து greater or equal to n இப்படி இருந்துச்சுன்னா then it will be called as improper rational function. அதாவது என்னன்னா இசட்டோட பவர் வந்து m இருக்குல்ல, அந்த m மைனஸ் m அந்த m இருக்கா, m இந்த இதில் வந்து இசட்டோட மைனஸ் n, இந்த n வேல்யூ இருக்குல்ல, எம்மோட வேல்யூ வந்து கிரேட்டராக அதிகமாக இருக்கக்கூடாது என்னோட, அதே மாதிரி எம்மோட வேல்யூ ஈக்குவல்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து ப்ராப்பர் அப்படின்னா இது வந்து இம்ப்ராப்பர், இது ப்ராப்பர்னா என்னோட வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, எம்மோட வேல்யூ வந்து லெஸ் தென் என் அப்படி இருந்துச்சுன்னா ப்ராப்பர் ஓகேவா. எம்மோட வேல்யூ இந்த நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ இருக்குல்ல, இந்த எம்மோட வேல்யூ வந்து லெஸ் தென் என்ன இருந்துச்சு இல்லை அண்டு என்னோட எண் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்பர் ரேஷனல் ஃபங்க்ஷன் ஓகேவா. இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் நம்ம இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம வி ஹவ் டு ஃபைண்ட், அதாவது இம்ப்ராப்பர் இந்த கிவன் ப்ராப்ளம் வந்து இம்ப்ராப்பரா இல்லை ப்ராப்பர் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் இந்த எம்மோட என்ன வேல்யூஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். இதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. சப்போஸ் இம்ப்ராப்பர் ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ் ஆஃப் இசட் எப்படி எழுதுறோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என் ஆஃப் இசட் டிவைடட் பை டி ஆஃப் இசட் ஈக்குவல் டு c0 plus c1 z per minus 1 plus up to etc c m minus n z power minus of m minus n ஓகேவா. இப்படி எழுதுகிறோம், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சப்போஸ் வந்து அதாவது m வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n, அதாவது m இஸ் ஈக்குவல் டு n வச்சுக்கோங்க. இப்போ m இஸ் ஈக்குவல் டு n, இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 இருக்குன்னா இப்போ இங்கே வந்து என்ன வரும், இசட்டோட இந்த ஃபங்க்ஷனில் 2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், c 2 minus 2ங்கிறது 0, z பவர் மைனஸ் ஆஃப் 2 minus 2 அப்படின்னு வரும். அப்போ 1 அப்படி தானே, z பவர் 0ங்கிறது 1, அதாவது வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் தான் வரும் ஓகேவா. அதாவது எம்மோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு n என்ன இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இப்படி தான் எக்ஸ் ஆஃப் இசட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்ல வர்றாங்க ஓகேவா. ப்ராப்ளம் நம்ம வந்து ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணும்போது யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜரல் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் சால்விங் திஸ் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் த எக்ஸ் ஆஃப் இசட் இன்டு பாசிட்டிவ் பவர் ஆஃப் இசட். அதாவது
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இசட் பவர் -1 அண்ட் டிவைடட் பை 1 ப்ளஸ் இசட் பவர் -2 அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, இது வந்து எக்ஸ் ஆஃப் இசட். ஓகேவா, இது எக்ஸ் ஆஃப் இசட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ஆஃப் இசட் நம்ம என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் பவராக மாற்றணும். இந்த இசட்டோட பவரை வந்து பாசிட்டிவாக மாற்றணும். அது எப்படிங்கிறது நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது பார்ப்போம். ஓகேவா, இதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு இதான் மீனிங். செகண்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட். எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட்டுங்கிற மாதிரி நம்ம வந்து வி ஹவ் டு ரீஅரேஞ்ச். அதாவது இப்போ இதில் வந்து எக்ஸ் ஆஃப் இசட் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக மாத்திரம் பவரை, செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட்டுன்ட்டு நம்ம டேர்ம் வந்து கண்டுபிடிக்கும். ஓகேவா, இங்கே அந்த டேர்ம் மீதி ரிமைனிங் டேர்ம் வர மாதிரி இசட் வந்து கீழே வரணும் இங்கே. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு ஃபேக்டரைஸ் த டி ஆஃப் இசட் இன் எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட். அதாவது அந்த டினாமினேட்டர் டேர்ம், இந்த எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் இந்த டேர்மில் விச் இஸ் ஈக்குவல்டில் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வரும். அப்படி தானே, இங்கே ஒரு டேர்ம் இருக்கும் 1 டிவைடட் பை சம் இசட் x-1 இன்ட்டு x-2 அப்படின்னு இருக்குன்னா, சாரி z-1 z-2 அப்படின்னு இருக்குன்னா அந்த டேர்மை வந்து நம்ம இந்த டினாமினேட்டர் டேர்மை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுதான் சொல்லியிருக்காங்க டி ஆஃப் இசட். டி ஆஃப் இசட்ங்கிறது டினாமினேட்டர் டேர்ம் இந்த எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டு ஃபார்ம் செப்பரேட் டேர்ம். ஓகேவா, அதாவது ஒரு செப்பரேட் டேர்ம் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நீங்கள் மேக்ஸில் வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 5th ஸ்டெப் பை கம்பேரிங் த டேர்ம்ஸ் விச் ஸ்டாண்டர்ட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் அண்ட் ஆர்ஓசி ரைட் ஆன்சர் ஃபார் எக்ஸ் ஆஃப் n ஃப்ரம் இது எக்ஸ் ஆஃப் n. ஓகேவா, எக்ஸ் ஆஃப் n ஃப்ரம் எக்ஸ் ஆஃப் இசட். அதாவது இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க பை யூஸிங் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பேஸ்ட் ஆன் ஆர்ஓசியும் வந்து கிவன் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து காசல்ன்ட்டு நம்ம எடுத்து நம்ம செஞ்சிடறோம். ஓகேவா, அதை வச்சு நம்ம வந்து எக்ஸ் ஆஃப் n கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதான் வந்து இந்த ஸ்டெப் 5. இவ்வளோ தான். தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆர் ப்ரொசீஜரல் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஓகேவா, டேரெக்டாக வந்து லெட் அஸ் சி த சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ரோச் கேஸ் 1 பார்த்தீங்கன்னா இஃப் போல்ஸ் ஆர் ரியல் டிஸ்டிங்க்ட் அண்ட் சிங்கிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா தென் எக்ஸ் ஆஃப் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை இசட் மைனஸ் P1 பி பை இசட் பர் மைனஸ் P2. அதாவது நியூமரேட்டரில் இருக்கிறது வந்து ஜீரோஸ். ஓகேவா, நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமில் படிச்சிருப்போம். டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து போல்ஸ். ஓகேவா, பை கம்ப்யூட்டிங் ஏ அண்ட் பி வி கேன் ஃபைண்ட் எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேஸ் 2 இஃப் போல்ஸ் ஆர் ரியல் அண்ட் மல்டிபிள் போல்ஸ். அதாவது மேலே வந்து சிங்கிள் போல்ஸ் பார்த்தோம், இது வந்து சிங்கிள் போல்ஸ். இதே மல்டிபிள் போல்ஸ் அப்படி இருந்தது அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இசட் மைனஸ் P2 ஸ்கொயர்ட் இசட் மைனஸ் P1 இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதுறோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் a which is equal to a divided by z minus P2 plus b divided by z minus P2 the whole squared plus c divided by z minus P1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே வந்து ஸ்கொயர்டு இருக்குது. ஓகேவா, z minus P2 the ஸ்கொயர்டு இருக்குது. அதனால நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ ஸ்கொயர்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு டேர்ம், அதாவது டிகிரி அந்த பவர் வந்து 1ங்கிற டேர்மே வந்து we have to represent in பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஓகேவா, அதனால a divided by z minus P1 plus b divided by z minus P2 the whole squared plus அந்த நெக்ஸ்ட் டேர்ம் z minus P1 c divided by z minus P1. ஓகேவா, இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். தெரிலனாலும் நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளமில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கேஸ் 3 பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் போல்ஸ்னால் வந்து இப்போ 1 + j1 அந்த மாதிரி. ஓகேவா, அந்த காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ் வரும், அதுதான் வந்து சொல்லிட்டு வராங்க. ஓகேவா, x of z divided by z is equal to a by z minus P1 plus a complex. ஓகேவா, a complex divided by z minus P1 complex அப்படின்னா எப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து யூ ஹவ் டு நோ சம் ஸ்டாண்டர்ட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே எக்ஸ் ஆஃப் இசட் டேர்ம்ஸ்லாம் இங்கே இருக்குது, எக்ஸ் ஆஃப் n இருக்கு இங்கே இருக்குது, ஆர்ஓசி அதாவது எக்ஸ் ஆஃப் இசட்லேருந்து நம்ம எக்ஸ் ஆஃப் n கண்டுபிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, தட் இஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்ஓசி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஆஃப் இசட் கொடுத்துருக்காங்க 1 கொடுத்துருக்காங்கன்னா வி மஸ்ட் நோ த இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து டெல் ஆஃப் என்னங்கிறது எழுதிடலாம். ஓகேவா, அதே மாதிரி சப்போஸ் வந்து
இசட் பை இசட் மைனஸ் ஒன் ஆர் ஒன் பை இசட் மைனஸ் இசட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஆர்ஓசி வந்து கிரேட்டர் தென் ஒன், அதாவது காசல் மாலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா we can directly write which is the inverse z transform of the given function is u of n எழுதிடலாம். ஓகேவா? அதே மாதிரி z by z minus 1 or z by 1 divided by 1 minus z power minus 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ROC பார்த்தீங்கன்னா modulus of z less than 1 கொடுத்துட்டாங்க அப்படின்னா we can directly write minus u of minus n minus 1. ஓகேவா? எழுதிடலாம். இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிமைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம ப்ராப்ளமில் எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இசட் பவர் மைனஸ் எம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இசட் பவர் மைனஸ் எம், அது எம்முங்கிறது என்ன வழினாலும் இருக்கலாம், 1 2 அந்த மாதிரி இருக்கலாம். ஆல் வேல்யூ எக்ஸப்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் இசட் எக்ஸப்ட் 0 இஃப் எம் கிரேட்டர் தென் எம் கிரேட்டர் தென் 0 ஆல் வேல்யூஸ் ஆஃப் இசட் இஃப் எம் லெஸ் தென் 0. இந்த மாதிரி கண்டிஷனில் ஆர்ஓசி கொடுத்துட்டாங்கனாலே யூ கேன் டைரக்ட்லி ரைட் இட் அஸ் டெல் ஆஃப் n மைனஸ் எம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இசட் பவர் 1 இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுக்கோமே, இசட் வெறும் இசட் இருக்கு, வேல்யூ வந்து வெறும் இசட் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதோட இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி எழுதலாம்? டெல் ஆஃப், அப்போ இங்கே பவர் என்னது, எம்மோட பவர் என்னது 1 அப்படிதானே, அப்போ டெல் ஆஃப் n மைனஸ் 1 எழுதிடலாம். ஓகேவா? இதுதான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் இசட் பை இசட் மைனஸ் ஏ ஆர் ஒன் பை ஒன் மைனஸ் ஏ இசட் பவர் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஆர்ஓசின்னு கொடுத்துட்டாங்க மாடலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா we can directly write it as a power n u of n. அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இசட் பை இசட் மைனஸ் ஏ கொடுத்துட்டாங்கன்னா ஆர்ஓசி லெஸ் தென் ஏ கொடுத்துட்டாங்க அப்படின்னா we can directly write it as ஆர்ஓசி பேஸ் பண்ணி தான். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்மே வந்து ஈக்குவல் தான், பட் we have to look ஆர்ஓசி ஃபார் கரெக்ட் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? ஃபார் ஃபைண்டிங் த கரெக்ட் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே பார்த்தாங்க மைனஸ் ஏ பவர் ஏஎன் u of minus n minus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். ஆர்ஓசி வந்து கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து ரெண்டு டேர்ம் வந்து சேம் தான், பட் ஆர்ஓசி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? பேஸ்ட் ஆன் த ஆர்ஓசி வி ஹவ் டு சூஸ் த கரெக்ட் ஃபார்முலா. ஓகேவா? கரெக்ட் ஃபார்முலா வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இதே மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக ப்ராப்ளம்ஸில் வந்து மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 1, ஃபைண்ட் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இசட் 1 plus 3z power minus 1 divided by 1 plus 3z power minus 1 plus 2z power minus 2. ROC is modulus of z greater than 2. ஓகேவா? காசல். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா x of z is equal to நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் டேர்ம்ஸாக மாற்றணும். இங்கே எல்லாமே நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான் இருக்குது, அப்படி தானே? நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது, நம்ம அதை பாசிட்டிவ் டேர்ம் மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காமனாக எடுக்கிறோம். இப்போ இந்த நியூமரேட்டரில் வந்து z power minus 1 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காமனாக வந்து வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தனா ஐ எம் கெட்டிங் அஸ் z பவர் மைனஸ் 1 இன்டூ z ப்ளஸ் 3. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து z பவர் மைனஸ் 2 நான் காமன் எடுக்கிறேன். அதாவது இந்த 2ங்கிற டேர்ம் ஹையஸ்ட் தானே 2 தானே இருக்குது, அப்போ அந்த 2ங்கிற டேர்ம் வந்து நான் வந்து வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தேன்னா z பவர் மைனஸ் 2 z ஸ்கொயர் ப்ளஸ் 3z ப்ளஸ் 2 இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா, இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மேலே வந்து z வரும். ஓகேவா? இந்த மாதிரி z வந்துடுச்சு. அப்போ இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு இசட் ப்ளஸ் 3 டிவைட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 3z ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் என்னோட செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இசட் வந்து இங்கே எனக்கு வந்து அப்ஜெக்டிவ் வந்து எக்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? அப்போ இந்த இசட்டை நான் வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு வந்து எக்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் கிடச்சிரும், அப்படி தானே? இப்போ அப்படி கொண்டு வந்துட்டேன்னா அப்படின்னா இசட் ப்ளஸ் 3 டிவைட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 3z ப்ளஸ் 2 எனக்கு அப்டேன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஐ கோ டு ஃபேக்டரைஸ். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது வித் ஈக்குவேஷன் வித் டிகிரி 2 அப்படி இருக்குது, ஹையர் டிகிரி. ஓகேவா? அதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அதாவது நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த இதுக்கு, அப்படி தானே? இந்த டினாமினேட்டர் டேர்முக்கு வந்து நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் என்னோட ஸ்டெப் 3. அது கண்டுபிடிச்சுன்னா இசட் ப்ளஸ் 2 இசட் ப்ளஸ் 1 எனக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ண டேர்ம் வந்து எனக்கு கிடைக்குது. இதை நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நம்ம ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4a டிவைட் பை 4ac டிவைட் பை 2a. ஓகேவா? அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த டினாமினேட்டர் டேர்ம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டு ரூட்ஸ், அதாவது இசட் ஈக்குவல் -2 இசட் ஈக்குவல் -1 ரெண்டு போல்ஸ் ஆர் ரூட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக வந்து வி கேன் மூவ் ஃபார் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஓகே, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார் த கிவன்
இந்த அப்டைன்டு ஸ்டெப் 3 ஓகேவா எழுதிட்டோம். இப்போ இந்த டேர்ம் பதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்ம் பதில் நான் எப்படி எழுதுறேன்னா a டிவைடட் பை z + 2 ப்ளஸ் b டிவைடட் பை z - 1 நான் எழுதுறேன். இப்போ எழுதிட்டா எனக்கு என்ன கிடைக்குது ஃப்ரம் ஸ்டெப் 3 அண்ட் ஸ்டெப் 4, அதாவது ஸ்டெப் 3 ஸ்டெப் 4ல் பார்த்தீங்கன்னா x ஆஃப் z டிவைடட் பை z x ஆஃப் z டிவைடட் பை z ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேம் தானே, ரெண்டுமே ஈக்குவேஷன் ஒன்று தான். அப்போ நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ரெண்டுத்தையுமே வந்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ ஈக்குவேட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது z + 3 divided by z + 2 into z - 1 sorry z + 1 which is equal to a divided by z + 2 plus b divided by z + 1 ஓகேவா அந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளை பண்ணுறேன். இப்போ டினாமினேட்டர் எனக்கு வந்து கேன்சல் ஆயிரும் ஓகேவா. இப்போ எனக்கு அப்ஜெக்டிவ் என்ன இந்த மாதிரி எனக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ ஈக்குவேஷன் கிடச்சிச்சுன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓகேவா. இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் பி கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கணும் இப்போ எனக்கு பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ வந்து நான் 0 ஆகணும். இப்போ ஏ 0 ஆகணும்னா நான் வந்து z = -1 நான் டேர்ம் எடுக்கிறேன். இப்போ எடுத்தேன்னா எனக்கு b = 2ங்கிற எனக்கு வேல்யூ கிடைக்குது ஓகேவா. அது எப்படிங்கிற ஸ்பிளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து z = -2 நான் எடுத்தேன்னா நான் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு b டேர்ம் வந்து என்ன ஆயிரும் 0 ஆயிரும். 0 ஆச்சுன்னா எனக்கு a = -1 கிடைக்குது. இப்போ நான் அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இருக்குல்ல, அந்த பியோட வேல்யூ இந்த ஏவோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு 1ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். இதை நம்ம ஒரு ஸ்டார்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. a1 b வந்து இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். டேரெக்டாக அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் ரொம்ப ஈஸி ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இசட்டை வந்து இங்கே வந்து மல்டிபிள் பண்ணுங்கள், கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஸ்டெப் 5 -z by z + 2 ப்ளஸ் 2 into z by z + 1 அப்படின்னு எனக்கு கிடச்சிருது. அப்படி தானே. இந்த z இங்கே போயிடுச்சுன்னா இங்கே z வந்துடும், இங்கே z வந்துடும் ஓகேவா. அதுதான் இந்த ஈக்குவேஷன் ஸ்டெப் 5. இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா சின்ஸ் ROC வந்து மாடலஸ் ஆஃப் z > 2 கொடுத்துட்டாங்க. போத் ஆர் காசல் ஓகேவா. காசல் > 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே காசல். இப்போ நம்ம எப்படி எழுதலாம், இது எப்படி நம்ம வந்து இன்வெர்ஸ் எடுக்கலாம். x ஆஃப் z இருக்குது, நம்மளோட கொஸ்டின் என்ன இன்வெர்ஸ் z எடுக்கணும். இப்போ இன்வெர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. அதாவது a⁴n u of n = z by z - a ஓகேவா. அதாவது இந்த ஃபங்க்ஷன் இந்த z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது, z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம அப்டைன் பண்ண ரிசல்ட் மாதிரி இருக்கா. மைனஸ் இல்லைனா இப்போ நம்ம எப்படி எழுதலாம், இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் z டிவைடட் பை z - -2ன்னு எழுதலாம் ஓகேவா. அப்படி எழுதணும்னா எனக்கு இங்கே வந்து ஏங்கிறது என்ன வேல்யூ, ஏங்கிற வேல்யூ வந்து எனக்கு -2 வரும். அதேமாதிரி இங்கேயே வந்து z டிவைடட் பை z -1 ஓகேவா இந்த மாதிரி வரும். அப்போ இங்கே எனக்கு ஏவோட வேல்யூ வந்து -1. இப்போ எனக்கு எப்படின்னா வருது மைனஸ், ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, -2 n u of n ப்ளஸ் 2 இருக்குது -1 n u of n ஓகேவா. அதாவது நம்ம அப்ஜெக்டிவ் என்ன, நம்ம அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம x ஆஃப் z வந்து அதாவது இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். x ஆஃப் z இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இன்வெர்ஸ் z வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இது வரைக்கும் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி x ஆஃப் z வந்து நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம். அதாவது கிவன் x ஆஃப் z சிம்பிளை பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ராப்பர்ட்டி ஓகேவா. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆர் ஃபார்முலா இல்லைனா ப்ராப்பர்ட்டி எப்படின்னா நீங்கள் சொல்லலாம் ஓகேவா. அந்த ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், x ஆஃப் n கண்டுபிடிக்கிறோம். x ஆஃப் n வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபைனல் ஆன்சர் ஓகேவா. அதாவது ஒன்றும் இல்லை, ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே யூ கேன் கிளியர்லி ஃபைண்ட் த ஆன்சர். நெக்ஸ்ட் வில் சால்வ் த செகண்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x ஆஃப் z into z பவர் ஸ்கொயர் -4z + 5 divided by z - 3 z - 1 into z - 2 ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமோட z-ஓட பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நோ ப்ராப்ளம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம பண்ண தேவையில்ல. பட் ஹியர் தே கேவ் 3 different ROC, that is modulus of z greater than 3, modulus of z less than 1, modulus of z that is 2 less than modulus of z less than 3 ஓகேவா. let us directly solve the problem. Step 1 வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ நம்ம we can directly write the given function here. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 வந்து x of z divided by z கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த z வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அப்போ ஸ்டெப் 2 இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 x of z divided by z
ஐ got to factorize. இங்கே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ we can directly write the same equation here. ஓகேவா, அதாவது z ஸ்கொயர் மைனஸ் 4z ப்ளஸ் 5 டிவைட் பை z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2 இன்ட்டு z மைனஸ் 3 எழுதியாச்சு. இப்போ ஸ்டெப் 4 என்ன பண்ணுறோம்னா டேரக்ட்லி வி ஹேவ் டு அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஓகேவா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். பிஎஃப்ங்கிறத நான் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். x of z divided by z is equal to a divided by z minus 1 plus b divided by z minus 2 plus c divided by z minus 3. ஓகே, அந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. அதாவது ஏபிசின்னு 3 கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் 3 கான்ஸ்டன்ட். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் இசட்டும் இந்த எக்ஸ் ஆஃப் இசட் நம்மளுக்கு சேம் தான். ஓகேவா, அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனே வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன் ஆஸ் பர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ரோச். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. அதாவது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, அது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 and 2. ஓகே, 1 and 2 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம் ஆர் கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 1 and 2 நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. இதில் ஒன்று சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா, டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். சாரி, இதை நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் டினாமினேட்டர் கேன்சல் ஆகும். ஓகேவா, நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா எல்சிஎம் எடுத்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு நியூமரேட்டரில் இந்த மாதிரி கிடைக்கும். டினாமினேட்டர் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா, இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும், கேன்சல் ஆகும். இப்போ z ஸ்கொயர் மைனஸ் 4z ப்ளஸ் 5 அப்படின்ட்டு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு z மைனஸ் 2 z மைனஸ் 3 ப்ளஸ் b இன்ட்டு z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 3 ப்ளஸ் c இன்ட்டு z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2. ஓகேவா, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான். ஓகேவா, ஏபிசி 3 கண்டுபிடிக்கணும். மற்ற இப்போ ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து பியும் சியும் வந்து நான் 0 ஆக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஐ கோ டு டேக் கரஸ்பாண்டிங் இசட் வேல்யூ. இசட் ஈக்குவல் 1 நான் எடுத்திருக்கேன், பிசி வந்து 0 ஆயிடுது. அப்போ நான் வந்து ஐ கேன் ஃபைண்ட் ஏ. சிமிலர்லி இசட் ஈக்குவல் 2ன்னு எடுக்கிறேன். 2ன்னு எடுத்துட்டா ஏ அண்ட் சி போத் ஆர் ஈக்குவல் டு 0 ஆயிடுது. அப்போ ஐ கேன் ஃபைண்ட் பி ஈக்குவல் மைனஸ் 1. நெக்ஸ்ட் வந்து இசட் ஈக்குவல் 3ன்னு எடுத்தேன்னா ஐ எம் கெட்டிங் சி ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஏபிசி வேல்யூ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஏபிசி 3 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஆஃப் z பை z இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை z மைனஸ் 1 மைனஸ் 1 டிவைட் பை z மைனஸ் 2 ப்ளஸ் 1 டிவைட் பை z மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, இதை நான் என்ன பண்ணணும், இதுலேருந்து எனக்கு ப்ராப்ளம் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்வெர்ஸ் எடுக்கணும். இன்வெர்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த இசட் வந்து இங்கே மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸ்டெப் 5ல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்குது. இப்போ இதுக்கு நான் இன்வெர்ஸ் எடுக்கணும்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா தெரியும், a பவர் n u ஆஃப் n, இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி திஸ் இஸ் ஃபார் காசல். ஓகேவா, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் z கிரேட்டர் than a, காசல் சிக்னல் சிங்கிள். ஓகேவா, இப்போ கேஸ் 1 வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாலஸ் ஆஃப் z கிரேட்டர் than 3 கொடுத்துட்டாங்க. கிரேட்டர் than 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், எக்ஸ் ஆஃப் என் இந்த இதிலேருந்து நான் இன்வெர்ஸ் எடுக்கிறேன். இன்வெர்ஸ் எடுத்தேன்னா எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இசட்டோட இன்வெர்ஸ் வந்து எக்ஸ் ஆஃப் என். இசட் பை இசட் மைனஸ் 1க்கு வந்து ஏ வந்து என்ன இருக்குது, ஏவோட வேல்யூ இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது 1. அப்போ 1 பவர் n u ஆஃப் n மைனஸ் 2 பவர் n u ஆஃப் n. ஓகேவா, 2 தான் இருக்குது ஏ இருக்க இடத்துல. அதேமாதிரி இங்கே 3 ப்ளஸ் 3 பவர் n u ஆஃப் n. அவ்வளோதான். இது வந்து இந்த ஆர்ஓசிக்கு மாடலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் than 3க்கு. நெக்ஸ்ட்டு ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா கேஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 1 கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 1 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், நான் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்டி காசல், அப்படி தானே. இப்போ இது வந்து கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா காசல், இது வந்து ஆன்டி காசல் சிக்னல். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இசட் பை இசட் மைனஸ் ஏ அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்வெர்ஸ், இதான இன்வெர்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ஏ பவர் n u ஆஃப் மைனஸ் n மைனஸ் 1. ஓகேவா, அப்போ இங்கே நம்ம எக்ஸ் ஆஃப் இசட் வேல்யூ பாருங்கள், இசட் பை இசட் மைனஸ் 1 இருக்குது. அப்போ நம்ம இப்படி எழுதணும் மைனஸ் 1 இன்ட்டு ஏ பவர் n u ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் இசட் பை இசட் மைனஸ் 2 இருக்குது. ஓகேவா, அப்போ 2 பவர் n u ஆஃப் மைனஸ் n மைனஸ் 1 மைனஸ் 3 பவர் n a இன்ட்டு u ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் n. ஓகேவா, எப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேவா, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலா ஆஸ் பர் ஃபார்முலா இருக்கிறதுனால இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடுது. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மைனஸ் ப்ளஸ் வந்து கரெக்டாக போடுங்க. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் 3.
2 less than modulus of z less than 3. அதாவது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ சைடட் சிக்னல். ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடட் சிக்னல். இப்போ நம்ம ரெண்டு இது கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடட் சிக்னல். இது வந்து டூ சைடட் சிக்னல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வித் போல் 1 and 2 ஆர் காசல். ஓகேவா, அதாவது மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் 2க்கு இங்கேருந்து நீங்கள் இந்த லிமிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் 2 அப்படி தானே. அப்போ அது வந்து காசல். ஓகேவா, இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தேன் 3 அப்படிங்கிறது ஆன்டி காசல். ஓகேவா, அப்போ ரெண்டுமே இருக்குது நம்மளுக்கு. அப்படிங்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் 2 அந்த டேர்ம் வித் போல் 3 இன் ஆன்டி காசல் சின்ஸ் ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தேன் 3 இப்படி இருந்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ 1 and 2 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இப்போ வந்து இந்த வேல்யூ பாருங்கள், லிமிட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 and 2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது வந்து காசல். 3ங்கிற டேர்ம் மட்டும் எப்படின்னா ஆன்டி காசல், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் டேரெக்டாக நம்ம எப்படி எழுதலாம், இப்போ 1 and 2க்கு எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 1 and 2க்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 3 அந்த லாஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் டேர்முக்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறோம். ஓகேவா, அதாவது 1 power n u of n மைனஸ் 2 power n u of n மைனஸ் 3 power n u of minus n minus 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த டேர்ம் 3க்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆன்டி காசல். ஆன்டி காசல் ஏன்னா லெஸ் தென் 3. லெஸ் தென் 3னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லெஸ் தென் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா, 1 and 2 அதாவது மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 and 2 அதுக்குள்ள வந்துடுது. ஓகேவா, போல்ஸ் 1 and 2 வந்து அதுக்குள்ள வந்துடுது. அதனால வந்து நம்ம அதை எடுத்து காசல் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா போல் 3ங்கிறது வந்து மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் 3. ஓகேவா, அதனால வந்து நம்ம வந்து அங்கே ஆன்டி காசல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம், டிட்டர்மைன் த காசல் சிக்னல் x of n ஃபார் x of z is equal to 1 by 1 minus 2 into z power minus 1 into 1 minus z power minus 1 the whole square. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா x of z is equal to 1 divided by அந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க, அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து z power minus 1 காமன் எடுக்கிறோம். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றுறோம். பவர் வந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம z power minus 1 காமன் எடுக்கிறோம். இதுலேயும் z power minus 1 வந்து காமன் எடுங்க. காமன் எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும், z power minus 2 z power minus 1 இருக்கு. இது நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து z power கியூப்னு போயிடும். ஓகேவா, அதாவது z power minus 3 ஆயிரும். இதை நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா z கியூப்னு ஆயிரும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா x of z by z நம்ம கண்டுபிடிக்கணும். அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா, x of z by z அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து a by z power minus 2 b by z minus 1 c by z minus 1 the whole square. இங்கே வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே வந்து இந்த டிகிரி பவர் 1 எடுப்போம். ஓகேவா, டிகிரி 1 z minus 1 the whole square கொடுத்துட்டாங்க. அதுக்கு நான் மேலே ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். z minus 1 b ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் c divided by z minus 1 the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளை பண்ணுறோம். டு ஃபைண்ட் a b c 3 வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். அதே ப்ரொசீஜர் தான். abc கண்டுபிடிச்சிங்கன்னா a = 4 b = -3 c = -1 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷனில் x of z by z சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் 5ல் இந்த x of z வந்து இங்கே வந்து மல்டிபிள் z வந்து நம்ம இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிவன் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ ஹியர் ஐ எம் டேக்கிங் இட் அஸ் காசல் சிக்னல். ஓகேவா, காசல் சிக்னல் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 into z by z minus 2 minus 3 into z by z minus 1 இருக்கு, minus 1 z by z minus 1 the whole square இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு டேர்ம் நம்ம பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு டேர்ம் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம எப்போ யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி தான். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா பவரில் கீழே டிவைடட் பைல வந்து பவரில் வந்து ஸ்கொயர்ட் இருக்கு. ஸ்கொயர்ட் இருக்குன்னா அதுக்கு நம்ம தனி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். az divided by z minus a the whole square. அதுக்கு வந்து இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா n into a power n u of n வரும். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வந்து இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வில் கெட் 4 2 power n u of n minus 3 1 power n u of n minus 1 power n into u of n. ஓகேவா, இது n ரொம்ப முக்கியம். ஓகேவா, என்ன மிஸ் பண்ணிடக்கூடாது. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா u of n காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா 4 2 power n minus 3
மைனஸ் என் டோட்டலாக வந்து யூ ஆஃப் என். ஓகே, இதான் வந்து எக்ஸ் ஆஃப் என் நம்மளோட ஆன்சர். அதாவது இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ ஃபார் தி கிவன் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதோட இன்வெர்ஸ். ஓகேவா, இதோட இன்வெர்ஸ். திஸ் இஸ் த சொல்யூஷன். அதாவது வீடியோ வந்து பேரலாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, பேரலாக நம்ம எழுதுனா தான் வந்து சால்வ் பண்ண தான் வந்து வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1/2z ஸ்கொயர் 2z per minus 2 plus 2z per minus 1 plus 1. ஓகேவா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா z per minus 2 வந்து காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்தோம்னா எதுக்குன்னா பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு டேர்மை பாசிட்டிவாக மாற்றியாச்சு. z ஸ்கொயர்டு மேலே போயிடுச்சு நியூமரேட்டரில். இப்போ எக்ஸ் ஆஃப் இசட் பை இசட் வந்து அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி வருது, இதுக்கு நீங்கள் ரூட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இமேஜினரி டேர்மாக வருது. ஓகேவா, அதாவது z மைனஸ் 1 ப்ளஸ் ஜே அப்படி வருது, z மைனஸ் -1 மைனஸ் ஜே இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்குது. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அது ஒன்றும் நோ இஷ்யூ, நம்ம அப்படியே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஏபிங்கிற 2 டேர்ம் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு ஏபி ரெண்டுமே கண்டுபிடிங்க. ஏ பார்த்தீங்கன்னா இந்த டேர்முக்கு வந்து ஏ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஏ ஈக்குவல் டு 0.5j ப்ளஸ் 0.5. இப்போ நீங்கள் பி வந்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னால விச் இஸ் பிங்கிறது வந்து ஏவோட காம்ப்ளெக்ஸ். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் தான் வந்து பி. அப்படிங்கிறப்ப அப்படியே 0.5 மைனஸ் ஜே 0.5. ஓகே, அப்படியே நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். 0.5 ப்ளஸ் 0.5j இருக்குல்ல, இங்கே வந்து 0.5 மைனஸ் 0.5j. ஓகே, அப்படியே டேரெக்டாக எழுதிடலாம். எழுதிட்டு நீங்கள் அதே மாதிரி நம்ம வந்து சிம்ப்ளை பண்ணுறோம். சிம்ப்ளை பண்ண பிறகு எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0.5 plus j 0.5 equal to 0.5 plus j 0.5 into z by z minus -1 plus j plus 0.5 minus j 0.5 z by z minus -1 minus j. ஓகேவா, இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணோன்னே இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும். அதாவது இங்கே எக்ஸ் ஆஃப் இசட் வந்து டிவைட் பை இசட்டுங்கிறத இசட் வந்து இங்கே மல்டிபிள் பண்ணியாச்சு, அந்த மாதிரி கிடைக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா, இப்போ அசியூம் தட் நம்ம இங்கே வந்து கொடுக்கல அப்படிங்கிறப்ப வி ஆர் அசியூமிங் இட் அஸ் காசல் சிக்னல். காசல் சிக்னல் அசியூம் பண்ண பிறகு இசட் பை இசட் மைனஸ் ஏ ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப -1 ப்ளஸ் ஜே ஹோல் பவர் n யூ ஆஃப் என் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி எழுதிடலாம். இதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா, எக்ஸ் ஆஃப் என் அதாவது ஃபார் த கிவன் ஃபார் த அப்டைன்டு எக்ஸ் ஆஃப் இசட் ஃப்ரம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஓகேவா, பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் ஆஃப் இசட்டுக்கு நம்ம வந்து இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் த இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இசட் is equal to z cube plus z squared divided by z minus 1 into z minus 3. ROC வந்து பார்த்தீங்கன்னா modulus of z greater than 3. ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த 4 ப்ராப்ளமே வந்து எப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் ப்ராப்பர் இர்ரேஷனல் நம்பர். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் இர்ரேஷனல் நம்பரோட ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இம்ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் கியூப். இது ஏன் நம்ம இம்ப்ராப்பர்னு சொல்கிறோம், ஏன்னா நியூமரேட்டர் டேர்ம் டினாமினேட்டர் டேர்ம் வந்து நம்மளுக்கு எப்படின்னா எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எம் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து இம்ப்ராப்பர்னு சொல்லுவோம். அப்படி தானே. இப்போ எம்மோட இது பாருங்கள் எம் வந்து 3, இதோட கீழே பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர் தான் வரும். அப்போ எம் வந்து கிரேட்டராக இருக்குது. அப்போ திஸ் இஸ் த இம்ப்ராப்பர் ரேஷனல் நம்பர் ஃபங்க்ஷன். ஓகேவா, இதை நம்ம கண்டுபிடிச்சலாம், நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொசீஜர் சேமாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இசட் கியூப் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ட் டிவைட் பை இசட் -1 இசட் -3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை இசட்டு அதை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சப்பறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது வந்து இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனுங்கிறதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். cm மைனஸ் n இன்டூ இசட் பவர் மைனஸ் ஆஃப் m மைனஸ் n. ஓகேவா, அப்படி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்து எம்மோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, பவர் வந்து எப்படி இருக்குது, எம்மும் என்னும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படி தானே. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு டேர்ம் வச்சு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம இதைத்தானே நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுப்போம். இதான் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் டேர்ம். இப்போ ஓகேவா, ஏன்னா எக்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் தாங்கிறத வச்சு தான் நம்ம வந்து எழுதுகிறோம். ஓகேவா, அப்படிங்கிறப்ப இதில் பார்த்தாலுமே உங்களுக்கு எப்படி கிடைக்குது, எம் இஸ் ஈக்குவல் டு என். அப்படிங்கிறப்ப என்னது, அதுவுமே வந்து இம்ப்ராப்பர் தான். ஏன்னா எம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு என் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் வந்து எம் வந்து என்ன கிடச்சிருக்கு, எம்மும் என்ன எப்படி இருக்குது 2. அப்படிங்கிறப்ப நீங்கள் 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்படின்னா 0.
இந்த டேர்ம் என்ன ஆயிரும், இந்த டேர்ம் வந்து 1 ஆயிரும். z பவர் 0ன்னு வரும், 1 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது, வெறும் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் தான் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ சின்ஸ் n of z and d of z of x of z divided by z is a improper rational, that is power of n of z and d of z is same. ஓகேவா, ஏன்னா இங்கே மேலே வந்து ஸ்கொயர்ட் இருக்குது, இப்போ இங்கே வந்து 2z இருக்குது, 2zனா ஸ்கொயர்ட், அப்போ இப்படி தானே ஸ்கொயர்ட் இருக்குது அப்படின்னா விச் இஸ் சேம், m is equal to n. அப்படிங்கிறப்ப எப்படி எழுதுறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ z² + 2 இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து இங்கே டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணி நான் ஒரு டேர்ம் தான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஏன் அவங்க ஒரு டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இட் வில் கோஸ் ஆன். ஓகேவா, எதுக்குன்னா நம்ம வந்து நம்ம மெத்தட் தெரியும். ஓகேவா, இப்போ இம்ப்ராப்பர்னா நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணும். ஓகேவா, அதாவது C0 வேணும். C0ங்கிறது வந்து எப்படி எனக்கு கிடைக்குது, 1. ஓகேவா, அப்படியே நம்ம வந்து நான் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா எனக்கு வந்து 1. அதனால தான் நான் 1ஓட நிப்பாட்டிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அடுத்த டேர்ம் வந்து எனக்கு தேவையில்லை, ப்ளஸ் தேவையில்லை. ஏன்னா எனக்கு வந்து m - n அப்படிங்கிறது 2 - 2 0 இதோட முடிஞ்சிருது. அப்போ எனக்கு வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் தான் வரும். அதனால் எனக்கு வந்து இங்கே 1, இது வந்து ரிமைண்டர் 5z - 3. ஓகேவா, அப்போ அதனால் நான் இப்போ எப்படி எழுதுறேன்னா, x of z ப்ளஸ் டிவைட் பை z வந்து ஈக்குவல் டு 1 + 1ங்கிறது இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட். ஓகேவா, C0 1 ப்ளஸ் இந்த ரிமைண்டர் 5z - 3 டிவைட் பை z - 1 z - 3. ஓகேவா, இதான் வந்து இப்போ என்னோட ஃபங்க்ஷன். ஓகேவா, இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன ஆச்சு, இது வந்து ப்ராப்பர் பார்த்தீங்களா. இப்போ இங்கே வந்து m வந்து பவர் 1 இருக்குது, z இங்கே வந்து ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ m வந்து லெஸ்ஸாக இருக்குது. அப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இம்ப்ராப்பரை வந்து நான் ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா, அதான் வந்து இந்த ஆப்ரேஷன். அதனால் இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணோங்கிறது எப்படின்னா, Cm - 1 z பவர் மைனஸ் ஆஃப் m - 1 அப்படிங்கிறதுல நம்ம இது பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த லாங் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, our objective is to convert the improper function into proper function, then only we can take inverse Z transform. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறேன். 1 + a/z - 1 + b/z - 3. இப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த டேர்ம் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன்னா இந்த டேர்ம் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இந்த டேர்முக்கு தான் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் எனக்கு வந்து a/b கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்ச பிறகு ஸ்டெப் 6 z மைனஸ், அதாவது z வந்து நான் மல்டிபிள் பண்ணுறேன். இந்த மாதிரி கிடச்சது z மைனஸ் z/z - 1 6 × z/z - 3. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட டேர்ம் தெரியும். இப்போ z-க்கு வந்து நான் ஃபார்மில் ஆல்ரெடி சொன்னேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே del of n ± m இருக்கும். அதோட z ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா z ± m. ஓகேவா, அப்போ z அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதோட இன்வெர்ஸுங்கிறது நம்ம அப்படி கண்டுபிடிச்சலாம். அப்படி தானே. அப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்கும், இங்கே வந்து z பார்த்தீங்கன்னா z பவர் 1 இருக்குது. அப்படின்னா del of n - 1 அதை வந்து இப்படி எழுதியிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா தான், z/z - a ஃபார்முலா. ஓகேவா, அப்படியே டேரெக்டாக எழுதிடலாம். எழுதிட்டோம்னா முடிஞ்சு, ப்ராப்ளம் ஓவர். ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட் வில் சி சிஸ்டம் ஃபங்க்ஷன் என்ன ஃபர்தர் வீடியோஸ். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், சிஸ்டம் ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த டூல்ஸ் டு ஃபைண்ட் சிஸ்டம் ஃபங்க்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணோம். எதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் ஸ்டெபிலிட்டி, அதேமாதிரி ஒரு கிராஃபிக்கல் அனாலிசிஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறோம் அப்படின்னா we need ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா, தேங்க்யூ.